நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். அவங்க இதைத்தான் சோஷியல் கிரெடிட் சிஸ்டம்னு சொல்றாங்க. உங்க குடும்ப படங்கள், ஆன்லைன் செயல்பாடுகள், நீங்க வாங்குற பொருட்கள், உங்க தொடர்புகள், உங்க நண்பர்கள்னு எதுவா இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கோ இல்ல அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கோ பிடிக்காத மாதிரி இருந்தா உங்களால ரயில் டிக்கெட் கூட வாங்க முடியாது, உங்களால விமானத்துல ஏற முடியாது, பாஸ்போர்ட் கூட கிடைக்காம போலாம், உங்களுக்கு வேலை கிடைக்காம போலாம், அரசாங்க வேலை கூட கிடைக்காம போலாம். இவை எல்லாமே அல்காரிதம்களால தான் உருவாக்கப்பட்டு ப்ரோக்ராம் செய்யப்பட்டு தீர்மானிக்கப்படுது. இந்த அல்காரிதம்களுக்கு தீனியா அமைகிறது நம்ம சாதனங்கள் எந்நேரமும் தொடர்ந்து கண்ணுக்கு தெரியாம அமைதியா இப்ப கூட உருவாக்கிக்கிட்டு இருக்கிற சாதாரண தகவல்கள் தான். நம்ம சாதனங்கள் நமக்கு தெரியாமலே இந்த தரவுகளை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சாதாரணமா தோணலாம். நீங்க இந்த நேரத்துல ஸ்டார்பக்ஸ்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, அங்க ரொம்ப நேரம் இருந்தீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பினதும் ஒரு போன் கால் பண்ணீங்க, உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நள்ளிரவு வரைக்கும் பேசுனீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கேன்சர் கிளினிக். நீங்க என்ன பேசுனீங்கன்னு அவங்களால பார்க்க முடியலனாலும் இந்த செயல்பாட்டு தரவுகள், அதாவது அரசாங்கம் சொல்ற இந்த மெட்டேட்டா, இதை சேகரிக்க வாரண்ட் தேவையில்லைன்னு அவங்க வாதிடுறாங்க. இதுவே முழு கதையையும் சொல்லிடும். இந்த தரவுகள் தொடர்ந்து நிறுவனங்களாலும் அரசாங்கங்களாலும் உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டு சேகரிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருது. கடைசியில் அவங்க இதை விற்கும் போது, பரிமாறிக்கும் போது, இந்த தரவுகளை வச்சு அவங்க வியாபாரம் செய்யும் போது அவங்க விற்கிறது தகவல்களை இல்லை, அவங்க விற்கிறது நம்மளை தான். நம்ம எதிர்காலத்தை விற்கிறாங்க, நம்ம கடந்த காலத்தை விற்கிறாங்க, நம்ம வரலாறு, நம்ம அடையாளம் எல்லாத்தையும் விற்கிறாங்க. கடைசியில் நம்ம அதிகாரத்தை திருடி நம்ம கதைகளையே அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். இவ்வளவு நேரமாக நீங்கள் திரையில் ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருந்தீர்கள். அந்த வீடியோவில் அந்த பேசிய மனிதர் என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு புதியது ஒன்றுமல்ல. ஆனால் சொன்ன அவர் யார் என்பது உங்களில் அநேகருக்கு தெரியுமா என்பது கேள்விக்குறிதான். அவர் பெயர் எட்வர்ட் ஸ்னோடன் என்பது. இவர் யார் என்று விளக்க வேண்டும் என்றால், 2014ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மத்திய உளவுத்துறையாகிய CIA-வில் பணிபுரிந்த இவர் அங்கிருந்து பல கோப்புகளை திருடியதாகவும் அரசு ஆவணங்களை பொதுவெளியில் வெளியிட்டதற்காகவும் அமெரிக்காவால் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு உலகெங்கும் தேடப்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர் ஆவார். பல இடங்களில் அலைந்து பின் இவர் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்தார். இதுவரை அங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை நான் எதற்கு இங்கே சொல்ல வந்தேன் என்று கேட்டீர்களானால், அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டே ஸ்னோடன் அவர்கள் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் மத்திய குற்றவியல் புலனாய்வு கழகம் இரண்டும் இணைந்து உலகில் உள்ள விஞ்ஞானிகள் உட்பட பல பேருடைய தரவுகளை திருடி அவற்றை அவர்களுக்கு எதிராக எவ்வாறு செயலாக்க திட்டமிட்டிருந்தது என்பதனை வெளி உலகிற்கு கொண்டு வந்து சொல்லியவர். தரவுகளினால் பிற்காலங்களில் மக்களுக்கு வரப்போகும் பெரும் பாதிப்புகளை முன்கூட்டியே அறிவித்தவர் என்பதற்காகவே அந்த காணொலியானது இங்கு உங்களுக்கு காட்டப்பட்டது. இன்று காலை நீங்கள் எழுந்ததும் முதலில் என்ன செய்தீர்கள்? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். அநேகமாக நாம் எல்லாருமே உடனடியாக நம்முடைய ஸ்மார்ட் போன்களை எடுத்து வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைதளங்களில் எதையாவது தேடிக்கொண்டிருப்போம். நீங்கள் தேடிய ஒரு பொருள், நீங்கள் பார்த்த ஒரு செய்தி, ஏன் நீங்கள் யாருக்கு காலை வணக்கம் சொன்னீர்கள் என்பது வரை அனைத்தும் எங்கோ ஒரு சர்வரில் பதிவாகி இருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இணையம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு இலவசமான பயனுள்ள கருவி என்று.
ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த டிஜிட்டல் உலகில் எதெல்லாம் இலவசமாக கிடைக்கிறதோ அங்கே நீங்கள் நுகர்வோர் அல்ல, நீங்கள் தான் விற்கப்படும் பொருள். ஒவ்வொரு நொடியும் நம் விரல் நுனிகள் மூலம் நாம் சிதறவிட்டு செல்லும் டிஜிட்டல் தடமானது நமக்கு தெரியாமலேயே நமக்கு குழி தோண்டி கொண்டிருக்கிறது. இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள், சமூக விரோதிகள், ஏன் அரசாங்கங்கள் கூட எவ்வாறு ஒரு சாதாரண குடிமகனை சுரண்ட முடியும், பழிவாங்க முடியும் என்பதை பற்றித்தான் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது வெறும் கற்பனை அல்ல, உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு நிஜம். முதலில் சமூக விரோதிகளும் சில பேராசை பிடித்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் நம் அன்றாட தரவுகளை வைத்து நம்மை எப்படி சுரண்டுகிறார்கள் என்று பார்ப்போம். உளவியல் கையாளுதல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் நண்பர்களை விட உங்களை பற்றி உங்கள் மொபைல் போனில் உள்ள அல்காரிதம்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் எப்போது சோகமாக இருக்கிறீர்கள், எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை பார்த்தால், எதை பார்த்தால் உணர்ச்சி வசப்படுவீர்கள் என்பதை உங்கள் தேடல் வரலாற்றை கொண்டு அவை துல்லியமாக கணித்து விடுகின்றன. இதன் மூலம் உங்களுக்கு பிடித்தமான அல்லது உங்களை உசுப்பேற்றக்கூடிய செய்திகளை மட்டுமே உங்கள் திரையில் காட்டி உங்கள் சிந்தனையை ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டும் தீவிரமாக யோசிக்க வைக்கிறார்கள். இதைத்தான் எக்கோ சேம்பர் என்பார்கள். உங்கள் பலவீனங்களை மூலதனமாக்கி உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை கூட நீங்கள் வாங்கும்படி தூண்டும் விளம்பரங்களை இடைவிடாது உங்கள் கண்ணில் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். இதில் வேறு ஒரு சங்கதியும் உள்ளது. மாறும் விலை நிர்ணயம். நீங்கள் ஒரு அவசரத்திற்காக ஆன்லைனில் விமான டிக்கெட்டோ அல்லது மருத்துவ பொருட்களையோ தேடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் பயன்படுத்தும் சாதனம் ஒரு விலை உயர்ந்த மேக்புக் வழியாக அவற்றை நீங்கள் தேடுகிறீர்கள். அது ஒரு உயர் ரக கணினியாக இருப்பதால் அந்த பொருளை நீங்கள் தீவிரமாக தேடிக்கொண்டிருப்பதை இந்த அல்காரிதம்கள் கண்டறிந்து உங்களுக்கான விலையை ஆன்லைனில் உடனே உயர்த்தி விடுவார்கள். உங்களிடம் காசு இருக்கிறது அல்லது உங்களுக்கு அது இப்போது அத்தியாவசிய தேவை என்பதே உங்கள் தரவுகளை காட்டி கொடுத்து விடுகின்றன. இன்று சமூக விரோதிகளுக்கு கிடைத்துள்ள மிக பெரிய ஆயுதம் செயற்கை நுண்ணறிவு என்னும் AI. இணையத்தில் நீங்கள் பதிவேற்றும் உங்கள் புகைப்படங்கள், குடும்ப விவரங்கள் மற்றும் உங்களின் சில நிமிட குரல் பதிவு போதும். அதை வைத்து AI தொழில்நுட்பம் மூலம் உங்களை போன்றே போலியாக வீடியோ அல்லது குரலை உருவாக்கி உங்கள் குடும்பத்தினரிடமோ அல்லது நண்பர்களிடமோ நீங்கள் ஆபத்தில் சிக்கி இருப்பது போல் பேசி மிக எளிதாக பணம் பறித்து விடுகிறார்கள். இது நம்முடைய சமூகத்தில் தினசரி நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயமாகும். அதேபோல் நீங்கள் பணிபுரிந்த இடம், படித்த கல்லூரி போன்ற விவரங்களை சேகரித்து உங்களை முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு மோசடி நபர் வங்கி அதிகாரி போலவோ அல்லது காவல்துறை அதிகாரி போலவோ உங்களிடம் பேசி அதன் மூலம் உங்கள் வாழ்நாள் சேமிப்பை கூட சுரண்ட முடியும் என்பது நீங்கள் அநேகமாக உங்களின் அடுத்த வீட்டுக்காரர்களிடமோ அல்லது சமூகத்தில் நீங்கள் கண்டவர்களிடமோ இத்தகைய நிகழ்ச்சிகள் நடந்திருப்பதை அறிந்திருப்பீர்கள். இது ஒரு புறம் சமூக விரோதிகளால் செயல்பட்டு கொண்டிருக்கும் மோசடி காரியங்களாக இருக்கு. அதே நேரத்தில் அரசாங்கங்களின் டிஜிட்டல் ஏதேச்சதிகாரம் மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கையும் இத்தகைய தரவு சேமிப்பு மூலமே நடக்கின்றன. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் சமூக விரோதிகளின் நோக்கம் பெரும்பாலும் பணம் மட்டுமே. ஆனால் ஒரு அரசாங்கம்
தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மக்களின் தரவுகளை பயன்படுத்த தொடங்கினால் அது பணத்தை விட ஆபத்தானது. அது ஒரு குடிமகனின் சுதந்திரத்தையே பறித்துவிடும். நவீன வரலாற்றில் இதை டிஜிட்டல் ஏதேச்சாதிகாரம் என்கிறார்கள். அரசாங்கங்கள் தரவுகளை வைத்து மக்களை எப்படி வேறுபடுத்தி பழிவாங்க முடியும்? முக்கியமான 5 வழிகளை பார்ப்போம். சமூக கடன் மதிப்பீடு. இது ஏதோ அறிவியல் புனைக்கதை அல்ல. சில நாடுகளில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் ஒரு பயங்கரம். மக்களின் சமூக ஊடக பதிவுகள், அவர்கள் அரசாங்கத்தை பற்றி என்ன பேசுகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், போக்குவரத்து விதிகளை மதிக்கிறார்களா போன்ற அனைத்து தரவுகளும் திரட்டப்பட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு டிஜிட்டல் மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அரசின் கொள்கைகளை யாராவது விமர்சித்தால் அவர்களின் மதிப்பெண் குறைக்கப்படும். மதிப்பெண் குறைந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அவர்களின் குழந்தைகளுக்கு நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்காமல் போகலாம், அல்லது சம்பந்தப்பட்ட நபருக்கு அரசு வேலைகள் மறுக்கப்படலாம். சுனோடன் சொன்னது போல உங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் கூட எடுக்க முடியாத நிலை வரலாம், அல்லது உங்கள் பாஸ்போர்ட் முடக்கப்படலாம். இது துப்பாக்கி ஏந்தாமல் தன் குடிமக்களை முடக்கும் ஒரு விசித்திரமான அரசு பழிவாங்கலாகும். அடுத்ததாக வருவது பயண கட்டுப்பாடுகள். இன்று நம்முடைய டிஜிட்டல் அடையாள அட்டைகள் மற்றும் மொபைல் லொகேஷன் தரவுகள் அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அமைதியான போராட்டம் நடக்கப் போகிறது என்று வைத்துக் கொள்வோம். அரசு நினைத்தால் அந்த பகுதிக்கு வர வாய்ப்புள்ள அல்லது கடந்த காலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் தரவுகளை ஆராய்ந்து அவர்களின் மொபைல் இருப்பிடத்தை கண்காணித்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன்பே கைது செய்ய முடியும், அல்லது அவர்களின் ரயில் மற்றும் விமான பயணச்சீட்டுகளை டிஜிட்டல் முறையில் முடக்கி அவர்கள் அந்த பகுதிக்கு வராதவாறு தடுக்க முடியும். அடுத்ததாக அத்தியாவசிய சேவைகளை முடக்குவது. இன்று ரேஷன் கார்டு, வங்கி கணக்குகள், மானியங்கள் என எல்லாமே பயோமெட்ரிக் மற்றும் டிஜிட்டல் தரவுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக நம்முடைய ஆதார் அட்டை. அரசாங்கத்தை வலுவாக எதிர்க்கும் ஒரு நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவையோ பழிவாங்க நினைத்தால் காவல்துறை அவர்களை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. தரவு தளத்தில் அவர்களின் பெயரை ஒரு கருப்பு பட்டியலில் சேர்த்தால் போதும். அவர்களின் ரேஷன் பொருட்கள் முடக்கப்படும், வங்கி கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்படும், அல்லது அரசாங்கத்தின் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் போன்ற அத்தியாவசிய உதவிகள் மறுக்கப்படலாம். ஒரு மனிதனை வாழ்வாதார ரீதியாக ஒடுக்கும் டிஜிட்டல் ஆயுதமே இது. இது மட்டுமல்லாமல் கடந்த கால குற்றத்தரவுகள் மற்றும் சமூக வலைதள செயல்பாடுகளை கொண்டு எதிர்காலத்தில் யார் குற்ற செயல்களில் அல்லது அரசுக்கு எதிரான புரட்சிகளில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது என்பதை அல்காரிதம்கள் அரசாங்கங்களுக்கு கணித்து சொல்லுகின்றன. இதன் விளைவாக எந்த ஒரு குற்றமும் செய்யாத நிலையிலும் சிந்தனையாளர்களும் பத்திரிகையாளர்களும் சாதாரண பொதுமக்களும் சந்தேகத்தின் பேரில் முன்கூட்டியே கைது செய்யப்படலாம் அல்லது தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படலாம். பெகாசஸ் போன்ற அதிநவீன உளவு மென்பொருட்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் முக்கிய நபர்களின் மொபைல்களுக்குள் நமக்கு தெரியாமலேயே புகுந்து அவர்களின் தனிப்பட்ட புகைப்படங்கள், குறுஞ்செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்களை திருடி தரவுகளை சமூக ஊடகங்களில் தவறான முறையில் பரப்பி அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி அவர்களை சமூகத்தில் தலை தூக்க விடாமல் பழி வாங்க முடியும். அதுக்கு உதாரணமாக
சில பெண் பத்திரிகையாளர்களின் குளியலறை காட்சிகளை கூட சமூக வலைதளங்களில் ஓடவிட்டிருந்தது நம் நாட்டில் நடந்த பழங்கதை. இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியப்படாதீர்கள். உலக வரலாற்றில் தரவுகள் எவ்வாறு ஆயுதமாக மாறி போகின என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா சர்ச்சை. சில ஆண்டுகளுக்கு முன்பு கோடிக்கணக்கான மக்களின் பேஸ்புக் தரவுகள் திருடப்பட்டு அவர்களின் உளவியலை கணித்து ஒரு நாட்டின் தேர்தலையே மாற்றி அமைக்க விளம்பரங்கள் பயன்படுத்தப்பட்டன. சாதாரண மக்களின் வாக்குரிமை அவர்களின் தரவுகள் மூலமாகவே திருடப்பட்டன. அடுத்ததாக எட்வர்ட் ஸ்னோடன். அவர்தான் நீங்கள் முதலாவதாக பார்த்த அந்த வீடியோவில் பேசியவர். அவர் வெளிப்படுத்திய உண்மை. உலகின் வல்லரசு நாடுகள் எப்படி தங்கள் சொந்த நாட்டு மக்களின் தொலைபேசி அழைப்புகளையும் இணைய தேடல்களையும் மாஸ் சர்வேலன்ஸ் எனப்படும் மொத்த கண்காணிப்பு மூலம் உளவு பார்க்கின்றன என்பதை ஆதாரபூர்வமாக உலகிற்கு உடைத்து காட்டினார். இதற்காகத்தான் அமெரிக்கா இவரை சர்வதேச குற்றவாளி என்று அறிவித்தது. இங்கே ஆபத்து என்னவென்றால், ஒரு சாதாரண குடிமகன் தான் தவறு செய்யாதவரை தனக்கு ஒன்றும் ஆகாது என்று நினைக்கிறான். ஆனால் தவறு என்பதற்கான வரையறையை அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாற்றிக்கொண்டே இருக்கும் போது உங்களிடம் இருக்கும் தரவுகளே உங்களுக்கு எதிரான சாட்சியங்களாக மாறிவிடுகின்றன. நண்பர்களே, நாம் இப்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். தொழில்நுட்பத்தை நாம் முற்றிலும் தவிர்க்க முடியாது. அது நம் வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விழிப்புணர்வு இல்லாத தொழில்நுட்ப பயன்பாடு என்பது நம் வீட்டு சாவியை திருடனிடமே கொடுத்து வைப்பதற்கு சமம். அரசுகளும் சமூக விரோதிகளும் நம்மை தரவுகள் மூலம் கட்டுப்படுத்துவதை தடுக்க நம்மால் குறைந்தபட்சமாக என்ன செய்ய முடியும்? இதற்கு டிஜிட்டல் டயட் என்று வல்லுநர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் இணையத்தில் உங்கள் தனிப்பட்ட விவரங்கள், இருப்பிடம் மற்றும் குடும்ப புகைப்படங்களை பகிர்வதை குறையுங்கள். தனி உரிமை அமைப்புகளை ஏற்படுத்துங்கள். பிரைவசி செட்டிங்ஸ். உங்கள் மொபைல் மற்றும் சமூக ஊடகங்களில் உள்ள பிரைவசி செட்டிங்கை சரியாக மாற்றி வையுங்கள். தேவையற்ற செயலிகளுக்கு கேமரா, மைக்ரோபோன் மற்றும் லொகேஷன் அனுமதிகளை வழங்காதீர்கள். அடுத்ததாக இருபடி சரிபார்ப்பு, 2 ஃபேக்டர். உங்கள் வங்கி கணக்குகள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு பலத்த கடவுச்சொற்களையும் பாஸ்வேர்ட்ஸ், இருபடி சரிபார்ப்பு முறையையும் கட்டாயம் பயன்படுத்துங்கள். நான்காவதாக கேள்வி கேட்கும் உரிமை. அரசாங்கங்கள் கொண்டு வரும் தரவு சேகரிப்பு சட்டங்கள் மற்றும் தனி உரிமை கொள்கைகளை உற்று நோக்குங்கள். குடிமக்களாகிய நாம் நம்முடைய அடிப்படை உரிமையை மறக்காமல் இவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். தரவுகள் என்பது வெறும் கணக்குகளோ இல்லை தாண்டி செல்லும் தடைகளோ அல்ல. அது உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்கள் வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையும் கூட. உங்கள் சுதந்திரம். அதை மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது. இந்த தகவல் தரவுகள் உங்களுக்கு தலைவலியாக மாறிவிடக் கூடாது. முன்னெச்சரிக்கையாக இருங்கள். நாம் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற விழிப்புணர்வு மற்றும் ஆழமான படங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து அவர்களின் டிஜிட்டல் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். நான் உங்கள் காவோலை எடிசன்.